அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே 1 பேதுரு 1வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய வசனமோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பேதுரு சொல்லுகிறார். அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான் இது. எல்லாமே ஒளிந்து போகக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அப்போ நிரந்தரமானது நிலைத்திருக்கக்கூடியது என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம். இன்றைக்கு நிரந்தரமற்ற நிலையற்ற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். அதுக்கு முடிவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள், இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கட்டுமே. நான் அழிந்து போகிற ஒன்றை நான் இந்த நாளில் தேடி சம்பாதிப்பதை காட்டிலும், அது மனுஷீகமான உறவாக இருக்கலாம், அதே போல் வேலை என்று சொல்லி பணம் காசு என்று சொல்லலாம். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாடி தேடி இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அவையெல்லாம் நிலைத்திருக்குமா என்றால் நிலைத்திருக்காது. அப்போ நிலையற்ற ஒன்றை ஏன் தேடி போக வேண்டும்? எல்லா நாளும் தேடுங்கள். ஆனால் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் அல்லவா? அப்போ நிலையானதை தேடலாமே. அதுதானே நம்மளை வாழ வைக்கும். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். வார்த்தையை அனுப்பி எத்தனையோ விதங்களிலே நம்மை தேற்றி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கக்கூடாதா? இந்த வாரத்தின் முதல் நாளில் குடும்பமாக ஒரு முடிவெடுங்களேன். இவ்வளவாய் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கும் பட்சத்தில் நான் ஏன் அழிந்து போகிற ஒன்றை நான் தேடி ஓடணும்? நீங்கள் நினச்சி போகிற ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த வேலைக்கு போனால் தான் என்று சொல்லி நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு போகலாம். இல்லை, வேலைக்கு போனால் தான் வாழ்க்கை அல்ல. தேவன் எந்த விதத்திலும் போஷிக்க முடியும். அதற்காக வேலை வேண்டாம் என்று நான் சொல்லலை. எல்லா நாளும் போங்க, வேண்டாங்களே. வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒன்றை, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதை தேடி வாங்களேன். இதை தேடி உங்களுடைய ஆலயத்துக்கு போங்களேன். அங்கே என்ன சொல்லித்தர போகிறாங்க? ஆவியானவர் என்ன சொல்ல போகிறாரு? அவருடைய பிரசன்னம் நிறைந்த அந்த இடத்துல அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கும். நிகழ்கால வாழ்க்கையில் இதுதான் வழி என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்படி எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அனுசரையாய், ஆதரவாய், உங்களை கட்டி எழுப்பக்கூடியது அப்படின்னா அது தேவ சத்தம் தான். இன்றைக்கு நீங்கள் செல்லுகிற ஆலயத்தில் ஒரு தேவ சத்தம் கேட்காதா? கேட்கும். நிச்சயமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு செல்லுங்கள். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். வாரத்தின் முதல் நாள் அவருக்கு கொடுத்துருங்க. நிச்சயமா அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவரை எப்படி மறக்கலாம்? அவரை விட்டு எப்படி நீங்கள் உங்கள் சொந்த காரியத்துக்கு போகலாம்? வேண்டாம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற நல்ல நாள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மகத்தான ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் செல்கிற சபையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்காகவே பிரத்யட்சமாக வைத்திருக்கிறார். அதை நம்பி போங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தும். ஆகவே இதுக்கெல்லாவற்றுக்கும் மேலானது என்னென்னா, அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. அந்த நன்மைகளுக்கு ஈடாக நீங்கள் கர்த்தருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நன்றியை காட்டலாமே. நல்லது செய்த ஆண்டவருக்கு நன்றியை காட்டுவது தான் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு செல்வது. ஆகவே நன்றியுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும்னா இன்னைக்கு மற்ற காரியங்களை ஒதுக்கிவிட்டு ஒன்றான மெய் தெய்வமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒன்று கூடி ஆராதிக்க வாருங்கள். அந்த பிதாவாகிய தேவன் உங்கள் வருகையை, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வருகையை ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை, நல்ல திருப்புமுனை இந்த நாளில் உண்டாகட்டும். பரலோக பிதாவே, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை இந்த நாளில், வாரத்தின் முதல் நாளில் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் வாஞ்சையாய், விருப்பமாய், தாகமாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு செல்வார்களாக. சென்று வார்த்தையின் பலனால கடக்க வேண்டியதை கடப்பார்களாக, பெற வேண்டியதை பெற்று உங்கள் நாம மகிமைக்கென்று ஆசீர்வாதமாய், சுகமாய், சாட்சியாய் வாழ்வார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.